விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசு ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் போதிய திட்டங்கள் இன்றி தகவல் தொழில்நுட்பத்துறையை முடக்கியும் தேவையான ஊக்குவிப்புகள் இன்றி தொழில் முதலீடுகளை வெளி மாநிலங்களை நோக்கி ஓட வைத்தும் வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. தகவல் தொழில்நுட்ப தொழில் முதலீட்டிற்கு தேவையான கட்டமைப்பும் மனித ஆற்றலையும் தமிழகம் தன்னகத்தே கொண்டிருந்தும் இதனை முழுமையாக பயன்படுத்தி தகவல் தொழில்நுட்ப தொழிலை வளர்ச்சியடைய செய்யவும் அதன் மூலம் எண்ணற்ற வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் ஸ்டாலின் அரசு தவறிவிட்டதாக கடந்த 3 ஆண்டுகளாக குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. மதுரை, திருச்சியில் டைடல் பார்க் அமைக்கப்படும் என 2022 அறிவித்துவிட்டு 3 ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு கடந்த பிப்ரவரி மாதம்தான் அத்திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. திமுக ஆட்சியின் எஞ்சிய சில மாதங்களுக்குள் இத்திட்டம் முடிக்கப்படுமா அல்லது அப்படியே கிடப்பில் போடப்படுமா என சந்தேகத்தையும் எழுப்பியுள்ளது. இதேபோல் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தக துறை என்பது தமிழக தொழில் வளர்ச்சிக்காகவா அல்லது பிற மாநிலங்களில் தொழில் முதலீடுகளை ஊக்குவிப்பதற்காகவா என்பது தெரியவில்லை என்கின்றனர் தமிழக மக்கள். திருப்பூர் பகுதியில் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை வழங்கி வரும் பின்னலாடை தொழில் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சியில் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் செமிகண்டக்டர் பூங்கா அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் நடவடிக்கைகளோ செமிகண்டக்டர் தொழிற்சாலைகள் அசாம் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களை நோக்கி செல்வதற்கான சூழலை உருவாக்கி இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. எனவே ஆட்சி இருக்கும் எஞ்சிய சில மாதங்களிலாவது விடியா ஸ்டாலின் அரசு தகவல் தொழில்நுட்பத்துறை வளர்ச்சிக்கும் அரசின் இணையதளத்தை அப்டேட் செய்யவும் தொழில் முதலீடுகளை ஊக்குவிக்கவும் கொஞ்சமாவது அக்கறை காட்ட வேண்டும் என்கின்றனர் தமிழக மக்கள்.